அன்பானவர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க திருக்குறளில் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. விளக்கம்: ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. இக்குறள் வழியாக என்ன பொருள்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. அதாவது மனசுல குற்றம் இல்லாம நம்ம இருக்கிறோம்னா இதுதான் அறம், அவ்வளோதான் அறம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு பிறகு சொல்றாரு, அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. அப்புறம் மற்றவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த உதவி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து நம்ம அந்த அறச்செயல்களில் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு பந்தாக்காண்டி செஞ்சிருது அப்படின்றாரு. சரியா? பகட்டானதை காரியம் இது ஆரவார தன்மை உடையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம முதல் வரியை எடுத்துக்கிடுவோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். மனதுக்கண், மனத்தின் கண், அதாவது மனம் என்றால் உள்ளம் தானே. இப்போ உள்ளத்தின் கண் மாசு இலன். மாசு இலன் அப்படின்னா மாசு கூட்டல் இலன் மாசிலன். மாசு என்றால் என்ன? குற்றம்னு அர்த்தம். இப்போ இலன்னா இல்லாதவன். அனைத்து அரண், அனைத்து அரண்னா அனைத்து அறங்களையும். அடுத்து ஆகுல நீரப்பிற. ஆகுல என்றால் ஆரவாரம், அதாவது ஆரவாரம்னா பந்தா பகட்டு. மற்றவர்கள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து நம்மளும் உதவி செய்யக்கூடாது. அதெல்லாம் எப்படின்னா ஆகுல நீரப்பிற. பிறனா மற்றவை. இந்த மற்றவை இருக்குல்ல, ஆகுல இதெல்லாம் அறச்செயலில் அடங்காது, ஆரவாரத்தன்மையுடையது அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஔவையார் ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. எதனால் அறம் செய்ய விரும்பு சொல்கிறாங்க? அறத்தை நாம் மனம் உவந்து செய்யணும், மனசால நம்ம செய்யணும். ஒருவருக்கு உதவி செய்யணும், மனம் உவந்து செய்யணும். அதான் அறம் செய்ய விரும்பி அந்த அறச்செயலை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மனதால் ஒருவன் குற்றம் இல்லாமல் இருந்தான்னா அதுதான் அறம், அவ்வளோதான். அதான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களை பார்த்து பின்பற்றுவது அறம் கிடையாது, அது ஆரவாரத்தன்மை உடையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளையும் அதன் பொருளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.